அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு மேலே சரியான மழை பெய்யுது. டெய்லி மழையாக தான் இருக்குது. சின்ன வெங்காயம் உரிக்கணுன்னாலே பெரிய ஒரு கஷ்டம்தான். ஆனால் தண்ணியில் போட்டு தொளிச்சா நல்லா உரிச்சிடலாம். இப்போ வந்து ஜொமேட்டோவில் முட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். முட்டை வந்துருச்சு. என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு. அப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா வெந்தயக்கீரை இருந்துச்சு. சரி அதிலே பருப்பு வச்சிடலான்ட்டு வெந்தயக்கீரை பருப்பு வைக்கிறேன். இந்த குழம்புக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் ஓரளவு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாம் ஆயிலை ஊற்றிட்டு. அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டான உடனே நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கணும். கீரையை சேர்த்து கீரை நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பருப்பை ஊற்றி இறக்கிற வேண்டி தான். பருப்பு வேலை முடிஞ்சிருச்சு. பருப்பை இறக்க போகும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்குங்க. இப்போ வந்து பொடலங்காய் பொரியல் வைக்கிறேன். பொடலங்காய் பொரியலுக்கு எங்கள் வீட்டில் பருப்பு போட்டால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கடலைப்பருப்பை வந்து லைட்டாக ஒரு விசில் போட்டு இறக்கிடுவேன். இறக்கிட்டு அதில் தூக்கி அப்படி தட்டிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வேலை செய்கிற அக்கா வரல, அதனால் டிஷ்வாஷில் எல்லா பாத்திரத்தையும் போட்டு வாஷ் பண்ணி அதுவும் கொடுத்துருச்சு. ஆனால் டிஷ்வாஷில் வாஷ் பண்ணால் அது ஒரு பளிச்சுன்னு தான் இருக்கும் அந்த பாத்திரமே. வீட்டுக்கு வந்து அக்கா பொண்ணு வந்துருந்துச்சு. சரி சிவாஜி நகர் போகலாம் புர்கா பார்க்குறதுக்குன்னு சிவாஜி நகர் போயிருந்தோம். புர்கா எடுத்துகிட்டு வர்ற வழியில் சரியான மழை. ஒரு 8 o'clockலாம் செம மழை. ஆளையே இழுத்துட்டு போயிரும் மழை. அந்த அளவுக்கு தண்ணிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதோடு சேர்ந்து அங்கங்கே மோரி ஓப்பனாகவே அந்த தண்ணி மிக்ஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் குல்சனில் நின்றுட்டு இருந்தோம். ஆட்டோவே கிடைக்கல. சரியான மழை. அதனால ஒரு ஆட்டோ ஏதோ கிடச்சிச்சு. அதில் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ராமேஸ்வரம் கெஃபேக்கு போயிட்டோம். அங்கே போய் இது வந்து மேங்கோ இப்போ சீசனில் மேங்கோ மீல்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் மேங்கோ சேர்த்துருக்காங்க. மேங்கோ ரைஸ், மேங்கோ புளியோதரை, மேங்கோ பிசிப்பழ பார்த்து, அப்புறமா மேங்கோ போலி, அப்புறமா நிறைய எல்லாமே மேங்கோவில் தான். ஆனால் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். இதுலேயும் மாங்காய் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் ராமேஸ்வரம் கெஃபேக்கு போகணுன்றவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். தட்டை இட்லி, பொடி இட்லின்னு கொடுப்பாங்க. அப்புறம் தோசை, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிட் நைட் 2 o'clock வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட